ஹே எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகியில் பண்ணக்கூடிய ஒரு பன் தோசை. நான் ஏற்கனவே ராகி தோசை ஒன்று போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நார்மலாக ஒரு அடல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 130 கிராம் கார்போஹைட்ரேட் தேவைப்படுது. இந்த 100 கிராம் ராகியில் 65லேருந்து 75 கிராம்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்குங்க. கார்போஹைட்ரேட் மட்டும் இல்லைங்க, இதில் ஃபைபர் இருக்குது, நல்ல ஃபேட் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. மினரல்ஸ்ன்னு சொல்லும்போது சின்ன பசங்களுக்கு இந்த மினரல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கால்சியம், அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ்னு எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது. அதனால் வீக்லி 1 or 2 டைம்ஸ் ஆகுது நீங்கள் மினிமம் இதை சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக நான் இப்போ 1 கப் ராகி ஃப்ளார், அதே கப்பில் தயிர் எடுத்திருக்கேன், அப்புறம் ரவை எடுத்திருக்கேன். இது மூணையுமே நம்ம நல்லா சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸை நம்ம டைரெக்டாக தோசை ஊற்ற போகிறது கிடையாது. இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஊற வைக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணி அப்புறம் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா தண்ணி அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி அதிகமாகச்சுன்னா தோசை மாவு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா தோசை வராது. அதனால் இப்போ தண்ணி நம்ம கரெக்டான அளவில் நம்ம சேர்த்துக்கணும். ரொம்ப கொஞ்சம் திக்காகவே இந்த பேட்டர் இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ நம்ம எவ்வளோ கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் இதில் ரவை போட்டிருக்கிறனால கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிடுங்க. அதனால் நம்ம தண்ணி பார்த்து கொஞ்சம் கவனமாக ஊற்றிக்கோங்க. முதல்ல சின்ன குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ராகி கூழ் தான் காய்ச்சி கொடுப்பாங்க. நீங்கள் யாராவது அப்படி கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் என்னோடய பசங்களுக்கு ராகியோட பால் எடுத்து நம்ம கூழ் காய்ச்சி கொடுப்போம்ல, அப்படி தான் நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை விடையும் தண்ணி ஆகக்கூடாது. ஏன்னா அரைக்கும் போது இந்த மாவு இன்னும் லூஸ் ஆகும். இப்போ இதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்க விட்டுறலாம். அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா ஊறும். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு சட்னிக்கு ஒரு ஃபுல் பூண்டு நான் உரித்து எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக சதைச்சி வச்சுட்டு இதுக்கு கூட டர்மரிக்கு, அப்புறம் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் சில்லி பவுடர், இது இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. ஆக்சுவலி இதுலேயுமே தண்ணி அதிகமாகக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் போட்டு இதை கொஞ்சம் வதக்கணும். அப்போ நம்ம வதக்கும்போது தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அந்த தண்ணி அது எண்ணெய் ரொம்ப தெறிக்கும். அதனால் நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் இதில் சால்ட் சேர்த்துருக்கேன். சால்ட்டு போட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நம்ம இப்படியே டைரெக்டாக போடலாம். ஆனால் எண்ணெய் ஹீட்டாக இருக்கும்போது நம்ம இந்த பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம அதில் போட்டோன்னா இந்த பொடி ஐட்டம் எல்லாமே கரிஞ்சு போயிடும். அதனால தான் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதோ பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம். எண்ணெய்க்கு நல்ல செக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் இதில் கடலை எண்ணெய் சேர்க்கலாம், அப்புறம் நல்லெண்ணெய் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி இது நார்த் இந்தியாவில் சப்பாத்தி ரொட்டிக்கு கூட சாப்பிட்றதுக்காக இது ஆட் பண்ணுவாங்க. நான் இந்த தோசைக்கு இந்த சட்னியை ஆட் பண்ணிக்கிறேன். நார்த் இந்தியாவில் மேக்ஸிமம் இந்த செசமி சீட் ஆயில் இல்லைன்னா கடுகு எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஃப்ளேவருக்காக வேண்டி நான் இன்றைக்கி செசமி சீட்ஸ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தாளிப்புக்கும் அதே மாதிரி ஜீரகம் சேர்ப்பாங்க. நான் ஜீரகமும் கடுகும் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன உடனே இதில் நம்ம கடுகும் ஜீரகமும் ஆட் பண்ண போகிறோம். ஜீரகம் போட்டாச்சு, கடுகும் சேர்த்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் நல்லா பொரியிறது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, பொடியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பூண்டை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சேர்க்கும்போது நீங்கள் கவனமாக சேருங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா போட்ட உடனே கரிஞ்சிரும். அதனால் எப்பயுமே தீ மீடியம் ஹீட்லேயே வைங்க.
நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம சேர்த்து வச்சுருக்கிற மிக்ஸ் போடணும். போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க, தெறிக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை நல்லா போகணும். இன்னொரு விஷயம், நம்ம வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அடி பிடிக்காது இது. மற்றபடி வேறு பாத்திரங்கள் யூஸ் பண்ணும்போது அடி பிடிக்கும். அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்துக்கோங்க. என்கிட்ட நான்ஸ்டிக் இல்லை, நான் அதனால் அதை யூஸ் பண்ணல. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வேகிற அந்த டைமில் நம்ம இப்போ இந்த மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது பாருங்கள், கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கும். இதை வந்து இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் இதை இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். ஆக்சுவலி முன்னாடி நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம், நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் யாருக்காவது டயபெட்டிக் அப்படின்னு சொன்னால் டெய்லி நைட்டு இந்த ராகி களி, அப்புறம் வந்து இல்லைனா கோதுமை தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போது நிறைய ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நமக்கு இந்த சட்னி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் மாதிரி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து கசூரி மேத்தியும் கொரியாண்டர் லீஃபும் போட்டு இறக்கணுன்னா நம்மளோட சட்னி ரெடி. இதை நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி நம்ம நார்மலாக சட்னி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து அரைச்சி தான் எடுக்க போகிறேன். ஏன்னா இப்படியே இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த தோசை மாவு ரெடியாக இருக்குது. இந்த தோசையை வந்து இந்த மாவை வந்து நீங்கள் டைரெக்டாக தோசை கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம தாளிப்பு கரண்டி இருக்குல்ல, அந்த தாளிப்பு கரண்டி குழியாக இருக்கணும். ஆனால் வந்து சின்ன கரண்டியாக இருந்தால் அவங்களால ஊற்றி எடுக்க முடியாது. கொஞ்சம் கரண்டி வந்து பெருசாக இருக்கணும். கரண்டி பெருசாக இருந்தால் தான் உங்களால் தோசை போட்டு எடுக்க முடியும். இப்போது இந்த மாவை வந்து நான் வந்து இதுக்கு கூட தாளிப்பு சேர்த்து அதுக்கப்புறமா தான் தோசை ஊற்ற போகிறேன். நீங்கள் ப்ளெயினாக ஊற்றி எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் இப்போ வந்து சும்மா பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுனால இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி எங்கள் ஊரில் மீன் குழம்பு இல்லாமல் சாப்பாடே இருக்காது. நான் ஸ்கூல் படிக்கிற டைமு. அப்போது எங்கள் தாத்தாவுக்கு வந்து டயபெட்டிக் இருந்துச்சு. டெய்லி நைட்டு வந்து ராகி களி தான் சாப்பிடுவாங்க. ராகி களி மீன் குழம்பு கூட சாப்பிடுவாங்க. அப்போ நமக்கு தெரியாது இவ்வளோ சத்தான பொருள் தான் இந்த ராகி அப்படின்றதெல்லாம் தெரியாது. இப்போ தான் இந்த ஹெல்த்தை பற்றின அவேர்னஸ் ரொம்ப வர தான் இது வந்து மில்லட் வகையை சேர்ந்தது, இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்றது எல்லாமே தெரியும். இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சு. இந்த தோசைக்கு கூட நம்ம வந்து இந்த சட்னி தான் வச்சு சாப்பிடணும்னு கிடையாது. ஆக்சுவலி நம்ம தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் எதுனாலும் வச்சு சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். நான் ஒரு சின்ன சேஞ்சுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி பண்ணேன். உங்களுக்கு நீங்கள் நார்மலாக பண்ணுற தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த தோசைக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். இப்போ நான் தாளிப்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிட்டேன். இதை நம்ம மாவில் கொட்டிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தப்பருப்பு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துட்டு, அப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கொரியாண்டர் லீஃப் இவ்வளோ போட்டு வதக்கி அப்புறம் வந்து அதை நம்ம வந்து மாவில் கொட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எல்லா இடத்துலையும் அது போகாது, அந்த மிக்ஸ் ஆகாது. அதனால் நல்லா கலக்கிக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து தாளிப்பு கரண்டி முதல்ல சொன்ன மாதிரி தான் தாளிப்பு கரண்டியில் போட்டு நீங்கள் வந்து தோசை பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தோசை கல்லில் ஊற்றி எடுக்கலாம்.
அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வீட்டில் நார்மலாக குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த வடைச்சட்டி சொல்லுவாங்கல்ல, உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில, எங்கள் ஊரில் வடைச்சட்டின்னு சொல்லுவாங்க. அதில் ஊற்றி கூட நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி எதில் நீங்கள் ஊற்றி பன் தோசை பண்ணினாலுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றின உடனே தோசை எடுக்க வராது. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா முட்டை அதில் வறுத்துக்கோங்க. முட்டை வறுத்திங்கன்னா தோசை ஊற்றும்போது ஈஸியாக வரும். நல்லா எண்ணெய் போட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முதல்ல சொன்ன மாதிரியே தான் எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். ஏன்னா எண்ணெய் இருந்தால் தான் தோசை எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். நான் இப்போ சின்ன பசங்களுக்கு மட்டும் இதில் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வடைச்சட்டியில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் தோசைக்கல் வேணும்னா தோசைக்கல்லில் கூட ஊற்றிக்கிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் தோசைக்கல்லில் ஊற்றும்போது மாவை விரிக்கக்கூடாது. நான் இப்போ இந்த பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க, அப்போ தான் வரும். எண்ணெய் ஊற்றி நம்ம மாவு ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் மாவை வந்து விரிச்சிருக்க மாட்டேன், அப்படியே தான் ஊற்றிருப்பேன். ஊற்றுனீங்கன்னா தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக வரும், இல்லைன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் தோசை. ஊற்றி எடுத்து நம்ம சட்னி கூட சர்வ் பண்ணிக்கலாம். குக் ஆகிறது இது வந்து உள்ளே கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். இல்லைன்னா வந்து நடுவில் இருக்கிற மாவு வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. ஒன்ஸ் நல்லா குக் ஆகிருச்சின்னு எப்படி தெரியும்னா அதில் சைடில் எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். அப்படி ப்ரௌன் ஆகிடுச்சின்னா அது குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து மாற்றி போட்டுக்கலாம். ஒருவேளை இதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஓரம்லாம் வெந்திருக்கும், ஆனால் நடுவில் இருக்கிறது வந்து மாவாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வேக விட்டு எடுக்கிறது தான் நல்லது. அவ்வளோதாங்க. நீங்கள் இதை வந்து நீங்கள் என்ன சட்னி வந்து நீங்கள் வீட்டில் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணிக்கலாம். சூடாக சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இதை வந்து டின்னருக்கு பண்ணாலும் ஓகே தான், இல்லை மார்னிங் டிஃபனுக்கு பண்ணாலும் ஓகே தான். டிஃபன் சொல்லும்போது காலையில் நம்ம ஹரிபரியாக இருக்கும்போது சீக்கிரமாக பண்ண முடியாது. இது டின்னருக்குன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருந்தா என்னன்னு தெரிலங்க, இன்றைக்கி காலையிலேருந்தே வாய் உளறிக்கிட்டே இருக்குது. எடிட்டிங் வேலையில் உட்காந்தா எடிட்டிங் சரியாக போகலை. ஆனாலும் நம்ம சோர்வடையக்கூடாது இல்லையா, அதனால் நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னோடய ஒர்க்கை. அதே மாதிரி தாங்க நம்ம ஒர்க்கில் நிறைய தடை வரும். நம்ம வந்து ஐயோன்னு சொல்லி உக்காந்துட்டோன்னா அப்புறம் நம்மளால் எந்திரிக்க முடியாது. அதை நம்ம ஒரு விஷயமாகவே பொருட்படுத்தாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம பண்ணுற வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். உக்காந்தோன்னா உக்காந்தது தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதே மாதிரியான ஏதாவது வீடியோஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ.